அவன் மூஞ்சி கஞ்சி பிறக்க மாட்டேன் என்னன்னு பார்த்தாலே வாழு வாழு வாழுன்னு ஒழிக்கிறேங்கிறான். யாரு வீட்டுக்காரி பேர் எப்படி தெரியுமா? அந்த அம்மா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு அம்மா வச்சு அந்த அம்மா இல்ல, அதுக்கு முன்ன ஒரு அம்மா வச்சு அந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்கிறது. அழகா இருக்குதா இல்லையம்மா? அந்த அம்மாலவே அழுந்துன்னு வருதுன்னு சொல்றேன். தேவடியா பையன் எப்படியாப்பட்ட ஆளா இருக்கும். சொல்லுங்கள் மகாராஜா. உடனே பழிச்சிருக்கிற யாரு காது எடுத்து போவேன். என்ன பார்த்தாலும் அப்படியே ஒழுக்குன்னே கிடைக்குமா? அடி அடின்னு சொல்றேன். வாடா வாடா சரி எடுத்துக்கூடிய காரை கொஞ்சம் ஆட்டுங்க. அதனால அவன் மூஞ்சிலும் முழுப்பது கிடையாது. என் தந்தை சொன்னானே அப்படின்னு ஒரே காரணம் அவன் கழுத்துல தாலி கண்டாலும் சரி அவன் கை தண்ணி சாப்பாட மாட்டான். அவளை இப்படி விரல் கூட அவன் மேல பட்டிருக்காரு. அந்த கழுதைக்கு பேரு கற்பகவல்லி. ஆனா பேரு பாருங்க ராணியம்மா பேரு நல்லா வச்சுக்கிறாங்க. கற்பகவல்லி. அவதான் ஒரு தாட்சி தேவடு அவ போட்டு என்னால மட்டும் ஒழிக்கிறான். எனக்கு அறந்தாவே கேவடியா வேமா என்னாலும் பார்த்தாலே ஒரு குடும்பத்துல ஒழிக்கினே கடந்தா அந்த ஊர் சீரழி தானே போவோம். சின்ன பொண்ணு மொத்தம் போவோம். மகிழ்ச்சியா இருக்குன்னா சிரிப்பு முகத்தோடு இருக்கும். அப்படி சிரிப்பு முகத்தோட இருக்கக்கூடியவன் எனக்கு பிறந்தல என்ன தவிர போரா பெங்களூர்ல வேலை செஞ்சு இடுப்பு தாங்கறதுல உங்களுக்கு அது கீட்டும். நான் சொல்றது கேளு. அதனால எனக்கே பிறந்தவன் பிறந்தாமல் உறங்காமலே தான் வர வேண்டும் இயக்கத்தோடு இருக்கிறாள். அவன் என்ன தெரியும் அழகு யாரு தெரியாது உனக்கு? மாதவி எனக்கே பிறந்தவன். உங்க அம்மாவா? எனக்கு குட்டியே இருந்தனா உனக்கு பயன் உண்டு. காத்தாடி கறி அறுக்காத விட மாட்டேன். அதனால சொல்றதே யாருன்னா புரிஞ்சா? இப்ப குடக்க குடிச்சிடுற காலைல வீட்டுல போய் வீட்டுல சேர்த்த மாட்டான்றான். அம்மா சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன் சொல்றான். ஒரே ஏக்கமா இருக்கிறது. எனக்கு அவளா இருக்கிறது. யாருக்கிட்ட போனோம்? மாதவியை தேடும். மாதவி அவையாது அவங்களுக்கு தெரியும். அவனுக்கு எங்கடா தெரியும்? தயாரி அவங்களுக்கு தெரியும். யார் சொல்லுது? ப்ளூ கலர் சேலை கட்டினு வந்தா கண்டுபிடிச்சேன். ஆனா இன்னைக்கு போட மாறிடுச்சு. நெப்புச்சுக்க மாட்டேங்குது. ஆனா இரு மகாராஜா, இப்ப ராணியம்மா வீட்டு இருக்குது. ராணியம்மா விட்டு யாரு மாதவின்னு சொல்றீங்க? மாதவி வந்து அவ யாரு? அவத்தான் என்னுடைய மனைவி. ஆனா தாலி கட்டல. அந்த தாலி கட்டலடா. அந்த கற்பகவல்லி மூஜை பிடிச்சு முண்டு சேவா பொய்யே. அதுதான் ராணியம்மா. தேவை உனக்கு கற்பகம் அவன் சரியில்லை. ஆள் சரியில்லை. பேர்த்தா கற்பனை வச்சுங்க. அவன் எப்ப பார்த்தாலும் ஒழுங்கு கிடைக்குவா. எனக்கு பிறந்தவன் மாது இருக்கிறான்.
எதிர்ப்புடி. ஆமா இவன் என்னமோ மொத்தமா டேய். வாடாங்க. தம்பி ஒரு நிமிஷம். ஏம்மா ஏம்மா சரி நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். உங்ககிட்ட வேலை செய்யறேன். என்ன வேலை? அது ஏறா இது ஏறா துணி துவைக்கிறா பாவை துவைக்கிறான்னு சொல்றது நான். புரியுது வேணா போடா வாடா. சொல்லுடா. யாருடா அது கூட துவைக்க கொடி துவைக்காம வந்து போனா யாரு மகாராஜா யாருக்கு உனக்கு மகாராஜா எனக்கு என்ன யாரா நீ மொத்தமா அறிவு கட்டவனே உனக்கு சம்பளம் கொடுக்கறதும் நான் தான். எஜமானி சம்பளம் கொடுக்கறதும் நான் தான். ஒன்றா பாரு ஓலு சம்பளம் கொடுக்கறது தலைவர் எங்கடா போய் சொல்ற தேவடியா பையன அஜியா ஆராண்டாடா அடி தெரிஞ்ச அடி அடி தெரிஞ்ச அடி இல்லை மகனை குரலை கட்டுவாங்க திறனட மாதவி இப்போ பெரும் வெறை ஆக்கம். அப்படி கோலம் கோலமா நுனிக்கு போடுவா அது மாதவிக்கு சொந்தமானது. சரி சரி மாதி நுனிக்கிற பழக்கமா பழக்கம் தானே பையா. கல்யாணம் பண்ண முடியும் அவன் தலைவர் அவன் வீட்டுல. தம்பி தம்பி போன்ல ரெக்கார்டு எடுக்கிறாங்க சொல்ல பேசி வீட்டுல போய் அம்மா கடை காமிச்சிட்டா முடிஞ்சு ஒரு பழக்கம் ரோட்டுக்கே சொல்லிட்டா ஓமணும். யாரம்மா? பார்த்தா அம்மா மாதவி தான் உனக்கு அம்மா. சரி அம்மா மாதவி இடத்துல சென்று ஆனா பாருமா உல்லாசமாகும். ஆனா பெத்தவன் யாரோ ஒரே சிக்கனவங்களா அம்மாவே முருகா 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 யார முருகன்? யாரும் முன்ன முருகன் உங்க அம்மா. முருகங்களை சென்ற கூட்டி வா அவன் எல்லாத்துக்கும் வந்து நடத்துக்கு எப்பா எப்பா அப்ப மாதிரி நான் பேசிக்கு நீ அப்ப மாதிரி நான் உனக்கு மக மாதிரி நானே மக மாதிரி நான் உனக்கு நீ அப்ப மாதிரி அதனால அப்பான்னு கூப்பிட்டு சலாம் எடுத்துருவோம் ஏற்று உட்காந்துக்கோ. உள்ள வரக்கூடாது. உட்காருங்க. இங்கே உட்காந்து அங்கே உட்காரு. மாதவி ஐயா எங்க கண்டு நடுவனோ எப்பன்னா பல்லு மேல திருப்பி 24 கட் பண்ணுங்க. எப்படி கொஞ்சம் இது நீ போடுற பாய் போட அது எடுத்து கொடுக்குதா இல்ல என்ன கூட
என்ன சும்மா சொல்லு. மகாராஜா இல்ல மூத்திரம் வர மாதிரி இருந்துச்சு, அதான் இடம் பெயர்த்துக்கிட்டேன். ஏய் மூத்திரம் பெயர்த்து கூட இடம் இருக்கு. யாரும் காணலையா? மூத்திரம் வந்தா எங்க போய் விடு. இங்க எதுக்கு வந்து கூப்பிடுறீங்க? இல்ல வாயை பேர் வாயை பேயலாம் தான்